சீமான் மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? கூட்டணி பற்றி இது மாதிரிலாம் பேச்சு ஓடுதுன்னு கேட்டப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மலுப்பல் பதில் சொன்னார் தெரியுமா? என்ன காலம் இருக்குது, என்ன டைம் இருக்குது. அப்புறம் நீங்கள் இதை விட்டுட்டு அதை எடுத்து கொண்டு வர்றீங்க. லேட்டஸ்ட்டாக என்ன சொன்னார் அதானே? அப்போ இதுலேருந்து மாறுபட்டாரா? மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னதுக்கப்புறம் பேட்டியில் இன்னும் காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கொஞ்சம் இல்லை இப்போவும் சொல்கிறேன், ஏன் சும்மா அதே கேள்வி கேட்டுனுக்கிறீங்கலாம் கேட்கல, காலம் இருக்கிறதுன்றாரு. அதனால் நம்ம கூட என்ன சொல்கிறோன்னா இது சீமான் 8%, அதே 8% வச்சுருக்கிற காங்கிரஸுக்கு என்ன மரியாதை பாருங்கள். 60 சீட்டு ஏதோ இப்போ தான் தலையில் தட்டி 25 சீட்டு 24 சீட்டுன்னு உட்கார வச்சாங்க. ஆனாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்ட்டு இன்றைக்கே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கு மேலே இருக்கிறாங்க, 9 எம்பி இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு. பர்சன்டேஜ் சீமானுடைய அதே பர்சன்டேஜ் தான். அது இதெல்லாம் சேர்த்து இந்த தடவை 10 காமிச்சாங்க. பாமக இன்றைக்கும் ஐயோ ஐயா உடைந்து விட்டார், சின்ன ஐயா உடைந்து விட்டார், யாருக்கிட்ட போகிறார், அது இது 30 சீட்டு 20 சீட்டு. பாஜகவை விட பாஜகவுக்கு 20 கொடுத்தோன்னா 21 கொடுக்கணும், இப்படிலாம் டிமாண்ட் வச்சு பண்ணாங்க. ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பி கிட்ட நெருங்கி வந்து தோற்று போயிட்டாங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.